அருமையான போதக பிதா நம்மை விட்டு அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் உடல் அளவில். ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 14 அதிகாரத்திலே 8 வசனம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் வாசிக்கும்படி எனக்கு அறிவுறுத்தினார். இந்த வேளையிலே அநேக போதக பிதாக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் மனிதர்களை ஈர்க்கிற ஒரு சக்தி உடைய தேவ மனிதர். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனம், the vision God given to him, he fulfilled his ministry. இந்த உலகத்திலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றி தேவ சமூகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்குள் இருந்த அந்த ஆளுமை தன்மை, the leadership quality, இவைகளை நாங்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் வியந்தும் பார்ப்பதுண்டு. ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஏழை எளிய மனிதர்களை நேசித்தார்கள், அவர்களோடு அவர்கள் உறவாடினார்கள். அவருடைய ஊழியம் பரவி போனது. அது பரவி போன சந்தன மரத்தின் வாசனை போல அது பரவிற்று. அது யாக்கோபின் கூடாரத்தை போல அது பரவிற்று என்று நாம் சொல்லலாம். இது ஆச்சரியமான காரியம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலத்தினாலும் பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும் என்று சொன்னது போல இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் அந்த ஈசிய சபை உருவாக இந்த அன்பு தேவ மனிதர் உழைத்திருக்கிறார். அந்த உழைப்பின் பிரதிபலனை தேவனிடத்திலே அவர் பெற்றுக்கொள்வார். இன்றைக்கு இந்த பொறுப்பை விட்டு சென்றிருக்கிறார்கள். இதை போதக பிதாக்களும் அருமையான மகள் கதிரொளி மாணிக்கம் அவர்களும் எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் இந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றி அந்த அருமையான தேவ மகனுடைய தரிசனத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் பொறுப்பாய் எடுத்து செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரும் அப்படியான ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் தாமே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தேர்தலையும் பெருக பண்ண நாங்கள் தொடர்ந்து விண்ணப்பிப்போம். ஆமென். சகோதரி